ஸோ அடுத்தது டிடபிள்யூஎஸ் ஒயர்லெஸ் ஹெட்செட். இதுக்கு வந்துட்டு போனீங்கன்னா நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட் சஜஷன்ஸ்லாம் சொல்ல போறது இல்லை, ஒரே ஒரு ஹெட்செட் தான். ஒப்போல Air 2 Pro 3000 ரேஞ்சில் இது பெஸ்ட். 1000 ரூபாயில இது பெஸ்ட், 2000 ரூபாயில இது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் கொஞ்சம் பட்ஜெட் வந்துட்டு எக்ஸ்டனே நீங்கள் பண்ணுறங்க. ஏன்னா 1000-2000 நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அது லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு டிடபிள்யூஎஸோட லைஃபே 2 வருஷம் தான் வரும் ஜென்ரலாக. நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் வாங்கினாலும் சரி, ஆவரேஜாக நான் சொல்கிறேன். நீங்க பர்சனலா உங்களுக்கு வந்துட்டு மேபி 3 வருஷம் 4 வருஷம் கூட வந்திருக்கலாம். பட் ஒரு ஆவரேஜா நிறைய பேர் இருக்கிற இடத்துல நீங்க வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் லைஃபே 2 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவ்வளோலாம் காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்றதுக்காக தான். ஸோ என்கோ Air 2 Pro நல்ல ஹெட்செட். எனக்கு தெரிஞ்சு இது 2500 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் சேலில். 2500க்கு இது நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இனியர் டிடெக்ஷன் இருக்கு, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. பேசிக்காக இந்த 2 ஃபீச்சர் இருந்தாலே நம்ம தைரியமாக வாங்கலாம். பேஸ் டீசெண்டாக இருக்கும். ஹெவி பேஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இன்டென்ஷனலாக தான் அது பண்ணியிருக்காங்க. ஹெவி பேஸ் கொடுத்தாக்கா நிறையா வேற வேற பாட்டு, அவ்வளோவா பேஸ் இல்லாத பாட்டுலாம் நல்லாவே இருக்காதுன்னு நினச்சிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நார்மலாக பேஸ் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த ஹெட்செட் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் 2500 ப்ரைஸ் ரேஞ்சில். இதை விட நீங்கள் காஸ்ட்லியாக போனீங்கன்னா நீங்கள் ஒரு 8K 10K அதுக்கெல்லாம் போனீங்கன்னா கேலக்ஸி பட்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் அவ்வளோக்கெல்லாம் ஒரு இயர்பட்ஸ் வந்துட்டு ஒர்த் இல்லைன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். கண்டிப்பா உங்களோட ஃபைனல் கால் தான், உங்களோட காசு, நீங்க எது வேணாலும் நீங்க வாங்கலாம் தாராளமா. நெக் பேண்ட்லயும் வந்துட்டு ஒப்போல M32 ஒரு நெக் பேண்ட் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக அது சேல்லையே இல்லை. ஐ மீன் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒப்போல அடுத்த நெக் பேண்ட் விடவே இல்லை. ஸோ அதுக்கும் அடுத்தது அப்போ என்ன இருக்குன்னா, நீங்கள் OnePlus Bullet Z2 இதுக்கு நீங்கள் போயிடலாம். நிஜமா நல்ல நெக் பேண்ட். டிடபிள்யூஎஸ் வந்துட்டு யாருக்குன்னா, நீங்கள் ஜென்ரலாக பாட்டு கேட்பீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ நெக் பேண்ட் வந்துட்டு நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போவீங்க, இல்லை ரன்னிங் ஜாகிங் இந்த மாதிரி பண்ணுவீங்க, டிடபிள்யூஎஸ் விழுந்துரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெக் பேண்ட் போங்க. இது நல்லா தான் இருக்கு. 1500க்கு இது சீரியஸ்லி ஒர்த். இதெல்லாம் கொஞ்சம் பழசு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே பழசு. இப்போ ரீசெண்டாக அப்படி ஒன்று நெக் பேண்ட் நிறையா வரதுல இருந்துச்சு. CMFல ஒன்று வந்துச்சு இப்போ லேட்டஸ்ட் நெக் பேண்ட்னா. நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் சிஎம்எஃப் பிராண்டே அந்த அளவுக்கு. ஏன்னா பேசிக்காக ஒரே ரீசன் தான், இன்னும் கஸ்டமர் ரிவ்யூ நிறைய நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ OnePlus புல்லட்ஸ் நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒயர்டு ஹெட்செட் தான் வேணும்ன்ட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்பாங்க. பர்சனலாக நானுமே அப்படிதான், எனக்குலாம் ஒயர்டு ஹெட்செட் தான் பிடிக்கும். JBL இது ஒரு சூப்பர் ஹெட்செட்டுங்க, ரிவ்யூவும் நல்லா இருக்கு. இதை நான் யூஸும் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டா இதே மாடல் கிடையாது, இதுலயே வேற ஒரு கலர் இருக்குமே, இதுக்கு சிமிலரான ஒரு மாடல் அதுவும். ஸோ யூஸ் பண்ணியிருக்கேன், நிஜமாவே நல்லா இருக்கும். ஆனால் இது வந்துட்டு 3.5mm ஜாக்கு. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் சீட் ஒயர்டு ஹெட்செட், ஐ மீன் உங்கள் ஃபோனில் வந்துட்டு 3.5 ஜாக் கிடையாது அப்படின்னா, இதுக்கு நீங்கள் தனியாக Type-C to 3.5 கனெக்டர் வாங்கணும். அண்ட் நீங்கள் வாங்க போகிற அந்த கனெக்டரில் தான் ஃபைனல் குவாலிட்டி வந்துட்டு டிசைட் ஆகும். நீங்கள் ஒரு நார்மல் ஒரு 50 rupees 100 rupees கனெக்டர் வாங்கினீங்கன்னா குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சாம்சங் ஃபோனுக்குலாம் வந்துட்டு நீங்கள் அந்த கனெக்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க்கே ஆகாது. ஒரு சில ஃபோன்ஸில் மட்டும்தான் அந்த கனெக்டர் ஒர்க் ஆகும். நீங்கள் மற்றபடி நீங்கள் ஒரு 300 400 அந்த மாதிரி கனெக்டர் நீங்கள் போட்டிங்கன்னா தான் எல்லா ஃபோன்லேயும் சப்போர்ட்டும் ஆகும், ப்ளஸ் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு 3.5 ஜாக் ஓகே, என்கிட்ட கனெக்டர் இருக்குது, ஆர் என்னோட ஃபோனில் 3.5 சப்போர்ட் ஆகும்னா இந்த மாடலுக்கு நீங்கள் போங்க. சீரியஸாகவே ஒர்த்து. 500 600 போட்டாலும் நிஜமாவே அந்த லைஃபும் நல்லாயிருக்கும், இந்த ஹெட்செட்டோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். ஒயர்டுலேயே எனக்கு Type-C வச்சே வேணும் டைரக்டா எனக்கு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கனெக்டர் போட்டுக்கிட்டு அது வேற கனெக்டர் ஒவ்வொரு தரையும் சொருகிட்டு அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் நல்லா இருக்கும். இது ஃபிட்டிங்கும் கொஞ்சம் அன்ஈஸியா ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். நீங்க பட்ஸ் எல்லாம் என்ன கேட்டால் பெட்டர், நீங்க இது வந்துட்டு உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது சாம்சங் ஷோரூம் இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு லைவா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க இந்த ஹெட்செட் உங்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு. வேற வேற இயர் டிப்லாம் நீங்க போட்டு வந்துட்டு செக் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபைனலா உங்களுக்கு அது பர்சனலா உங்களோட இயர்ஸ்க்கு வந்துட்டு இது சூட் ஆகுது அப்படின்னா இது வாங்குங்க. இது வந்துட்டு டைரக்டா Type-C-யோடயே இருக்கும். ஏகேஜியோட இதுவுமே என்னன்னா கால் குவாலிட்டி அண்ட் ஆல்சோ மியூசிக் குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருக்கும், டீசெண்டா இருக்கும். ஹெவி பாஸ் அது இதுன்னெலாம் எதிர்பார்க்காதீங்க, நிஜமானா ரொம்பவே டீசெண்டா கிளியரா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க இந்த ஹெட்செட் போகலாம். கண்டிப்பா ரேட் வந்துட்டு இது அதிகம் தான், ஆனா ஒர்த்து. கொஞ்சம் கம்மி ரேட்ல Type-C ஹெட்செட் வேணும் அப்படின்னீங்கன்னா இதுவே கம்மியான்னு கேட்காதீங்க. 1300 கண்டிப்பா கம்மி கிடையாது தான், பட் அந்த சாம்சங் ஹெட்செட்டோட கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு கம்மி.
இதுவுமே இது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. நான் பேஸ்ட் ஒன்லி ஆன் தி கஸ்டமர் ரிவ்யூஸ் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த ஒயர் குவாலிட்டி பத்தி எல்லாமே கூட சொல்லியிருந்தாங்க. பேஸ்ட் ஆன் ரிவ்யூஸ் இது நல்லா இருக்கு இந்த ஜேபிஎல் ஹெட்செட். பேசிக்கா ஜேபிஎல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒயர்டுல வந்துட்டு அவங்களை கண்ண மூடிட்டு வாங்கலாம். ஒயர்டும் சரி, ஸ்பீக்கரும் சரி, இவங்களோடது எப்பவுமே நல்லா தான் இருந்திருக்கு. ரீசெண்டா டிடபிள்யூஎஸ் செக்மெண்ட்ல தான் ஜேபிஎல் ரொம்ப சொதப்புறாங்க, மற்றபடி அது நல்லா தான் இருக்கு. தென் இதெல்லாம் கொஞ்சம் அதர் திங்ஸ். மொபைல், ஹெட்செட் இதெல்லாம் மட்டுமே லைஃப் கிடையாது இல்லையா. அதர் திங்ஸ், வாஷிங் மிஷின் டாப் லோட் அண்ட் ஃப்ரண்ட் லோட் ரெண்டுத்துக்குமே நான் ஒரு சஜஷன் சொல்லியிருப்பேன். 20,000 30,000. ஸோ இதுக்கு கம்மியாலாம் கிடைக்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃப்ரண்ட் லோட் எதுக்கு டாப் லோட் எதுக்குன்னு சொல்லிடுறேன். உங்களோட கிளாத் வந்துட்டு ரொம்பவே அழுக்காகும், இல்லை லைக் ஹெவியா வந்துட்டு துவைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டாப் லோடு கொஞ்சம் செட் ஆகும். பிளஸ் டாப் லோடு வந்துட்டு தண்ணி அதிகமா செலவு பண்ணும். உங்க ஏரியால தண்ணிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் என்ன இழுத்துக்கிட்டோம் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா நீங்க டாப் லோடுக்கு போகலாம். பிளஸ் தண்ணி அதிகமா இழுக்கும். அதே நேரத்துல துணி ஆனா நல்லா துவைக்கும். ஐ மீன் ரொட்டேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும் அதுல. உங்களோட கிளாத் அதனால ஒரு சிலருக்கு மேபி கொஞ்சம் டேமேஜ் ஆகலாம். அதுக்காக டாப் லோட்ல துவைச்சா உடனே துணி டேமேஜ் ஆயிருமான்லாம் இல்லை. துணியோட லைஃப் வந்துட்டு குறைஞ்சிரும். சீக்கிரத்துலயே வந்துட்டு அந்த துணி இத்து போயிரும்ன்றவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிரும். ஒரு ஃப்ரண்ட் லோட்ல துவைச்சிங்கன்னா ஒரு 2 வருஷம் வரும்னு வைங்களேன் ஒரு சட்டை. அதே டாப் லோட்ல துவைச்சிங்கன்னா ஒரு 1.5 இல்லை 1.25 வருஷம் வரும். அவ்வளவுதாங்க. ரியலா நம்ம கண்ணில் பாக்குற மாதிரி ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் அதில் ஒன்றும் வந்துடாது. அதனால நீங்க டாப் லோட் ஆர் ஃப்ரண்ட் லோட் எது வேணாலும் போங்க. நிறைய பேர் டாப் லோட வந்துட்டு இன்னும் ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, குனிஞ்செல்லாம் நிமிர வேணாம், அழகா மேலே திறந்தோமா எல்லாத்தையும் கொட்டணுமா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் லோட் அப்படின்னும் போது துணியை வந்துட்டு கொஞ்சம் ஜென்டலா ஹேண்டில் பண்ணும். போட்டு துவைன்னு துவைக்கிறதுலாம் இருக்காது. உங்களுக்கு பெருசா ட்ரெஸ் அழுக்காகாது. சும்மா அந்த ஸ்மெல்லுக்காகலாம் தான் நான் வந்துட்டு போற அந்த வேர்வை ஸ்மெல்லாம் இருக்கும், சும்மா லைட்டா தான் அழுக்கு இருக்கும். அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃப்ரண்ட் லோட் ப்ரிஃபர் பண்ணலாம். இது தண்ணி கம்மியா தான் இழுக்கும். இப்போ மோஸ்ட்லி ட்ரெண்டே வந்துட்டு ஃப்ரண்ட் லோட் தான். அது வந்துட்டு ஒரு மாதிரி லுக்கா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. லுக்குக்காகலாம் நம்ம ஒரு பொருளை வாங்க முடியாது. லுக்குன்றது வந்துட்டு ஒரு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். பிளஸ் லுக் வந்துட்டு சப்ஜெக்டிவ். எனக்கு என் வீட்டில் எது பிடிக்குதோ அதுதான் நான் வாங்கிக்க முடியும். ஸோ நான் ரெண்டுமே வந்துட்டு இதில் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு 8 kg இதுதான். சாம்சங் பொறுத்த வரைக்கும் இது 5 ஸ்டார் 8 kg. ஐஎஃப்பி ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் 5 ஸ்டாரான்ட்டு நான் கவனிக்கல, ஒரே நிமிஷம். சூப்பர், அதுவுமே வந்துட்டு 5 ஸ்டார் தான். 3 ஸ்டார் அண்ட் அபவ் எது இருந்தாலுமே ஓகே தாங்க. 3 ஸ்டாருக்கும் கம்மியா, ஐ மீன் 1 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டார் தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. 3 ஸ்டார் 4 or 5 என்னன்னா பேசிக்கா பவர் கன்சப்ஷனுக்காக தான். உங்களுக்கு 3 அண்ட் அபவ் 4 or 5 அதுல வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் வராது. ஸோ நீங்க அது வாங்க. ஏன் நான் ரெண்டுமே 8 kg கொடுத்துருக்கேன்னா, ஓரளவுக்கு 8 kg தான் ஹையர். கம்மினா உங்களுக்கு 6 kgல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். லோக்கல் பிராண்ட்ல அதோட கம்மி கூட கிடைக்கும். பட் நம்ம வாஷிங் மிஷின்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு தடவை வாங்கிட்டோமா அதே தான் அடுத்து ஒரு 10-20 வருஷத்துக்கு, 10-20 வருஷம்லாம் இல்லை, அதுவா ரிப்பேர் ஆகிற வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது நல்லா இருக்கும். துணியை 2 தடவை போட்டு துவைக்கிறதோ இல்லை 6 kg வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2 தடவை துவைக்கிற மாதிரிலாம் இருக்கும் சம்டைம்ஸ். அதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் 8 kgல இருக்காது. நீங்க ஒரு 3 பேருக்கு மேல உங்க ஃபேமிலியில இருக்காங்க அப்படின்னாலே உங்களுக்கு 7.5 8 தான் கரெக்டா இருக்கும். 6 நீங்க வாங்குறீங்கன்னா உங்க வீட்டுல அடிக்கடிலாம் நீங்க துணி உங்களுக்கே தெரியும்ல, உங்க வீட்டுல அடிக்கடி வாரம் வாரம் வந்துட்டு எவ்வளவு துணி சேரும்ட்டு அதை பொறுத்து தான். ஸோ எனக்கு கேட்டா 8 kg பெஸ்ட். ஸோ நீங்க அது பாருங்க. ரெஃப்ரிஜிரேட்டருமே வந்துட்டு 2 ஆப்ஷன் நான் கொடுத்துருப்பேன், 20 and 30. இதோட கம்மியில 15லலாம் கூட இருக்குதுதான். ஆக்சுவலி இது சிங்கிள் டோர் அண்ட் டபுள் டோர். 20 வந்துட்டு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், 30 வந்துட்டு டபுள் டோர். இதை விடவுமே 15 ரேஞ்ச் எல்லாமே சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கு. சிங்கிள் டோருக்கு வந்துட்டு 20K அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ரொம்ப ரொம்ப நியாயம் தான். சிங்கிள் டோர்லாம் 16K 15Kலயே இருக்கு, சாம்சங்லயே கூட இருக்கு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா இது சிங்கிள் டோர்லயே இது கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜ். கஸ்டமர் ரிவ்யூவுமே நல்லா இருக்கு. அண்டு இதோட ஸ்பேஷியஸ் இந்த கம்பார்ட்மெண்ட் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்கா இங்க வந்துட்டு நீங்க 1 2 எத்தனை ஸ்பேசிங் இருக்கு, 1 2 3 4 ஸ்பேசிங் இருக்கு இல்லையா. அழகா நீங்க தோசை மாவு ஒரு சட்டி வச்சீங்கன்னா கூட இன்னுமே உங்களுக்கு இடம் இருக்கும். நீங்க இதோட கம்மி அந்த 15K 16Kக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், தோசை மாவு சட்டி வச்ச உடனேயே வந்துட்டு இடம் காணாம போயிடும். என் வீட்டில் லைவா நான் அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த ஃப்ரிட்ஜ். ஸோ 20Kக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு கேட்டா ஃப்ரிட்ஜில்.
இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே. அதனால நீங்க ஒரு 16K அந்த மாதிரிலாம் பட்ஜெட் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 20க்கு போயிருங்க. இன்னொன்னு டபுள் டோர். இதை பத்தி எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஒன்லி பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரிவ்யூ இதை நான் ஆட் பண்ணேன். நீங்க டபுள் டோர் வாங்குறீங்க அப்படின்னாலே ஒன்னே மெயினா பாத்துக்கோங்க, இது வந்துட்டு கன்வெர்டபிளா இருக்கணும். வெறும் ஒன்னு வந்துட்டு ஃப்ரீசர் தான் அப்படின்னு முடிச்சிட்டாங்கன்னா அது நமக்கு யூஸே கிடையாது. மேல என்ன இருந்தாலும் சரி, அது ஒரு டோரு, அதுவும் ஃப்ரிட்ஜ் தான். நான் அங்கேயும் தோசை மாவு வைப்பேன், கேரட் தக்காளி எதை வேணாலும் வைப்பேன். தக்காளி வைக்கலாமா? வைக்கலாம். ஸோ அது கன்வெர்டபிளான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அது வந்துட்டு ஒரு ஃப்ரோசன் கான கம்பார்ட்மெண்ட்டாக மட்டும் அது இருக்கக்கூடாது. அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரிவ்யூஸ் அண்ட் ஓரளவுக்கு ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் பார்க்கும்போது இந்த எல்ஜி டபுள் டோர் நல்ல ஃப்ரிட்ஜ் தான். தென் கொஞ்சம் அதர் திங்ஸ், இது எல்லாமே சின்ன சின்ன பட்ஜெட் தான். ஐயோ, பெருசா பட்ஜெட்லாம் எதுவும் இல்லை. ஆனா நம்ம வாங்குவோம்னு நினைப்போம் மறப்போம். அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ். ஒன்று வந்துட்டு மஸ்கிட்டோ நெட். இது வந்துட்டு பர்சனலா என்னோட வீட்டில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மஸ்கிட்டோ நெட். இது உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு லைஃப் கார்டுன்னே சொல்லுவேன். இதெல்லாம் கொசுவுக்கு வந்துட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டோம், பேட்டு. இப்ப இந்த கொசுவுக்குன்னே மூலிகை ஊதுவத்தின்லாம் ஒன்று கொடுத்தானுங்க, எதுவுமே வேலைக்கு ஆகல. இல்லை மிஞ்சி மிஞ்சி போனா அது ஒரு 1 hour இல்லை 2 hours தான். நைட் ஆனா நிம்மதியா தூங்கணும்னா இந்த மஸ்கிட்டோ நெட் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது நடந்துச்சு. ஸோ நீங்க உங்க வீட்லயும் கொசு தொல்லை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ நீங்க கண்ண மூடிட்டு இந்த மஸ்கிட்டோ நெட் வாங்கலாம். 1000 rupees சீரியஸ்லி ஒர்த்து. நான் எங்க வீட்டுல வாங்கினாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒர்த்தியான ஒரு ப்ராடக்ட்னு நான் இதெல்லாம் சொல்லுவேன். திடீர்னு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா யோசிக்காம உடனே போயிட்டு மறுபடியும் ஒரு 1000 ரூபாய்க்கு நான் என்ன வாங்குவேன்னு கேட்டீங்கன்னா இதை நான் வாங்கிடுவேன். ப்ராடக்ட்டுமே நல்லா தாங்க இருந்துச்சு. பெருசா டேமேஜ் ஓட்ட விழுறது அது இதெல்லாம் இல்லை. நான் ஒரு 6-7 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இடத்துல சின்ன சின்ன ஓட்ட விழுந்துச்சு. அதுக்கு இவங்களே வந்துட்டு ஒரு ஸ்டார் டெக்கரேஷனுக்காக கொடுத்துருந்தானுங்க. இங்க அந்த இமேஜ் இல்லையே. ஆமா, இல்ல. அந்த டெக்கரேஷனுக்காக கொடுத்த ஸ்டார் அதில் அப்படியே ஒட்டி வச்சிட்டேன், அழகா நிக்குது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. சீரியஸ்லி சூப்பரான ப்ராடக்ட். கிச்சன் ஆர்கனைசர் நீங்க வேற வேற பாருங்க. இது சும்மா நான் சஜஷன், எங்க வீட்டுல இருக்குன்றதுக்காக தான் நான் இதை போட்டிருந்தேன். இதுதான் நீங்க வாங்கணும்லாம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இது வந்ததுக்கு அப்புறமா. எங்க வீட்டுல இது அழகான ஃப்ரிட்ஜ் மேல வச்சுட்டேன். கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இது மேலேயே வந்துச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டா எறும்பு பிரச்சனை கிட்ட இருந்தும் காப்பாத்திட்டோம். ஸ்நாக்ஸுமே இங்கதான் இருக்கும் அப்படின்னு அழகா கை வச்சு எடுக்கிற மாதிரி. இது நல்ல ப்ராடக்ட்டுங்க. இது ரேட் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு கேட்டா இது இதுல பார்க்கும்போது அதிகமா தான் இருக்கும். ஆனா இது மெட்டீரியலே நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டி. இதோட கம்மி உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க 2-3 சைட்ல. எனக்கு கேட்டா நான் அமேசான்ல தான் வாங்கினேன் அண்ட் இது உண்மையிலேயே நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு. மஸ்கிட்டோ நெட் 3rd February தான் வாங்கியிருக்கேனா? ஓகே, கிட்டத்தட்ட 4 மாசமா யூஸ் பண்றேன் இப்ப. லஞ்ச் பாக்ஸ். ஆஃபீஸ் போறவங்க அந்த ஒரு ஃபார்மலான ஒரு லஞ்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வேணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ரேட் அதிகம். நான் வாங்கும்போது இதோட ரேட் 2800 தான். இன்னைக்கு வந்துட்டு 1200 போட்டிருக்காங்க. நல்லாவே உழைச்சிச்சுங்க. லாஸ்டா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் முன்னாடி என்ன பிரச்சனை நான் வாங்கினது பார்த்துக்கோங்க, 2022ல வாங்கியிருக்கேன். ஒரு 2-3 மாசம் முன்னாடி என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மூடி எல்லாமே லூஸ் ஆயிருச்சு. ஆனா அவனே ஸ்பேர் மூடி 2 குத்துருந்தான். அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை. அதை போட்டு யூஸ் பண்ணிருக்கேன். 2-3 தெரியல. எனக்கு 2த்துல லூஸ் ஆயிடுச்சு. நான் 2த்துலயும் வந்துட்டு அவங்க குத்த ஸ்பேர் மூடி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லாதான் உழைக்குது. ஜிப்பு போயிருச்சு, அதை நான் சொல்லிடுறேன். ஒரு ஒரு மாதிரி நடுவுல இப்படி வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜிப்பு வந்துட்டு போயிருச்சு தான். இப்ப ரீசெண்டா தான் நான் ஜிப்பும் ரிப்பேர் ஆச்சு. அது ஜிப் ரிப்பேர் பண்ணுறவங்க கொடுத்தா சரி பண்ணிடலாம். ஸோ நல்ல ப்ராடக்ட் நிஜமாவே. சீரியஸ்லி செம ஒர்த். நாளைக்கு ரேட்டு குறையுதா பாருங்க. நான் வாங்கினப்ப 800 2022ல. வேற என்ன இன்னும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்? ஹேர் ட்ரையர். ரிவ்யூ படி பார்த்தா இதுதான் ஆக்சுவலி ரொம்ப சூப்பரான ஹேர் ட்ரையர். இந்த ஹேர் ட்ரையர் நான் வாங்கினேன். ஆனா நான் வாங்கி ஒரு 6-7 மாசத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி உள்ள அப்படியே நெருப்பு வர மாதிரி அப்படியே ஆரஞ்சு கலர்ல க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிப்பேரும் ஆயிடுச்சு. ஆனா இது சூப்பரா இருந்துச்சுங்க. யூஸ் பண்ண வரைக்கும் 6 மாசம் நான் யூஸ் பண்ணேன். 6 மாசத்துல சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு என்னன்னா இந்த கோல்டு இங்க ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? இந்த பட்டன் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹாட்டான ஏர் வரவே வராது. வெறும் காத்து மட்டும்தான் ப்ளோ ஆகும். உங்க ரூம் டெம்பரேச்சர்ல என்ன இருக்கோ அதே காத்து அப்படியே ப்ளோ ஆகும். சூப்பரான ஆப்ஷன் அது. இதே மாதிரி எனக்கு வேணும்னு நான் நிறைய இடத்துல தேடினேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் எனக்கு வந்தது ஒரு வேளை டிஃபெக்டிவான ப்ராடக்டா என்னன்னு எனக்கு தெரியல.
ரிவ்யூஸ்லாம் செக் பண்ண வரைக்குமே கூட, ஆனா யாரும் அந்த கம்ப்ளைண்ட் பெருசா சொல்லல. இன்னும் ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு அத சொல்லியிருந்தாங்க. ஆரஞ்சு கலர்ல ஒரு மாரி க்ளோ ஆகுது. ஆரஞ்சு கலர் க்ளோனா அது கலர் லைட் எல்லாம் கிடையாது. நெருப்பு, அந்த கங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இதேதாங்க கரெக்ட்டா. இதே பிரச்சனை தான் எனக்கும் வந்துச்சு. எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய பேர் ஆனா அதை சொல்லியிருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பாருங்க உங்களுக்கு செட் ஆகுமான்ட்டு. நான் ஆனா இது ரிப்பேர் ஆனது என்ன வாங்கினேன், இந்த பிலிப்ஸ் ஹேர் ட்ரையர் வாங்கினேன். இது நல்லாதான் இருக்கு. அதை விட ஆக்சுவலி இது ரேட் அதிகம், 1000 ரூபா. ஆனா எனக்கு அந்த ஹெவல்ஸ் ஹேர் ட்ரையர் அளவுக்கு எனக்கு இது செட் ஆகல. ஹெவல்ஸ்ல வந்துட்டு அந்த ஒரு ஒன் ஷாட், இந்த கோல்டு பட்டன் சொன்னிருந்தேன் இல்லையா, நார்மல் ஹேரே வரும்ல, இல்ல அந்த மாதிரி வராது. இதுல அவன் சொல்லியிருப்பானுங்க, இது போட்டீங்கன்னா இதோ இந்த ஆக்சுவலி இந்த 3-4 படம் போட்டிருக்காங்களா, ஒன்னு ஆஃப், இன்னொன்னு வந்துட்டு ஆக்சுவலி கோல்டு ஹேர் தான். அதெல்லாம் போட்டீங்கன்னா காத்தே வராது, யாரோ பக்கத்துல நின்று ஊதி விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2ல வச்சாதான் கொஞ்சம் காத்து வருமே, அது ஹீட்டா தான் வரும். 3 நல்லா செம ஹெவியா வரும். 3 ஆனா நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட், அது ரொம்ப சூடா இருக்கு. நீங்க உங்க வீட்டுல குழந்தைங்களுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணணும்னா இது 1 or 2ல தான் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஹெவல்ஸ் ஆனா பெஸ்ட். அது நல்லா இந்த நார்மல் ரூம் டெம்பரேச்சர் அரே வந்துச்சு. இது ஆனா நல்லா தான் வேலை செய்யுது இப்போ வரைக்கும். ஆனா எனக்கு ஹெவல்ஸ் அது ரிப்பேர் ஆயிருச்சே அப்படின்ற மாதிரி. ஹெவல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணல எனக்கு. சூப்பர். இந்த ட்ரிம்மர் கண்டிப்பா நீங்க தாடி வளர்க்குறீங்க, அப்பப்ப கடையில 2 வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரிம் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ட்ரிம்மர் வாங்கிருங்க. இது வந்துட்டு 1900 ரூபா, கொஞ்சம் அதிகம் தான். நான் எக்ஸாக்ட் இதே மாடல் வந்துட்டு நான் ஆஃப்லைன் ஸ்டோர்ல வாங்கினேன். எனக்கு வந்துட்டு 1500 வந்துச்சு. இது மெயினா எக்ஸாக்டா ஏன் இதே மாடல் நான் வாங்கினேன்னா, எனக்கு வந்துட்டு ஃபாஸ்டா வந்துட்டு சார்ஜ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா திடீர்னு நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திடீர்னு சார்ஜ் இல்லைன்னு வைங்களேன், பெரிய பிரச்சனை. நாம எல்லா நாளும் கரெக்டா சார்ஜ் போட்டு வைப்போம். பேசிக்கா ட்ரிம்மர் யூஸ் பண்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4-5 மணி நேரம் சார்ஜ் போட்டுருவாங்க ட்ரிம் பண்ண போறோம் அப்படின்னாலே. ஒவ்வொரு நேரத்துல திடீர்னு நம்ம மறந்துருப்போம், இல்ல கரெக்டா சார்ஜ் ஏறி இருக்காது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து நீங்க பாட்டுக்கு ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், திரும்ப 2-3 மணி நேரம் ஆகும் அது சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்காக, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் மெயினா இது வாங்கினேன். பட் பிலிப்ஸ்ல நீங்க என்ன ட்ரிம்மர் வாங்கினீங்கனாலும் சரி, ஒர்த்து. தயவு செஞ்சு அந்த நோவா அது இதுன்னு வேற பிராண்ட் பக்கம் போயிடாதீங்க. என்ன பிரச்சனை வரும்னா, அதுலலாம் கொஞ்ச நாள்ல இந்த பிளேடு வந்துட்டு மழுங்கி போயிருது. பிளேடு மழுங்கிருச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்க ட்ரிம் பண்ணும்போது உங்க முடியை அப்படியே அது வந்துட்டு புடுங்கிரும், அப்படியே இழுத்துரும். முடியை கட் பண்ண அது புடுங்கி விட்டுரும். பயங்கரமா வலிக்கும். அந்த இடமே ஒரு மாதிரி செவந்து போய் பேட்சா வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க தாடி வளர்க்குறீங்க, 2-3 வீக்ஸ் ஒன்ஸ் ட்ரிம் பண்றீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு பிலிப்ஸ்க்கு போயிருங்க. 2000 எனக்கு கேட்டா தேவையில்லை, 1500 எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ பாருங்க 1500 ரேஞ்சிலேயே பிலிப்ஸ்ல வேற ட்ரிம்மர் கிடைக்குதான்ட்டு. ஸோ இதுதான் நான் ரெடி பண்ண ஒரு லிஸ்ட். உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க ப்ராடக்ட் சஜஷன் வேணும் அப்படின்னா வந்துட்டு கேளுங்க, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்றேன். அண்ட் அகைன் நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னதே தான், ஒரு பொருள் கம்மி ரேட்டு கிடைக்குது அப்படின்றதுக்காக வாங்காதீங்க. 500 ரூபா பொருளை வந்துட்டு எனக்கு 400 ரூபாய்க்கு தரான், எனக்கு 100 ரூபா மிச்சம் தானேன்ட்டு போகாதீங்க. நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 400 ரூபாயுமே மிச்சம் தான். உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதை நோட் பண்ணிட்டு 4-5 இடத்துல விசாரிங்க, எங்க இருக்கிறதுலே ரேட்டு கம்மியோ அங்க வாங்குங்க. சேல் வந்துட்டு இனிமேல் தான் போடுவான், இல்லை இந்த கார்டில் தான் போடுவானா, அலைஞ்சு தெரிஞ்சு வாங்க. 10 ரூபானாலும் அது 10 ரூபா, ஓகேவா? அப்படி பாருங்க. ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா கண்ணை மூடிட்டு எங்க உடனே கிடைக்குமோ அதை வாங்குங்க. வீட்டு பக்கத்துல தான் கடை இருக்கு, அவன் ஆனா ஆன்லைனை விட 100 ரூபா அதிகமா சொல்றானா, எனக்கு அந்த ப்ராடக்ட் இன்னைக்கே தேவைன்னா போய் வாங்குங்க. 100 ரூபா எக்ஸ்ட்ரா போனா தப்பு இல்லை, எமர்ஜென்சிக்காக நம்ம வாங்கலாம். ஓகேவா? ஓகே, பாருங்க. நீங்களும் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணுங்க, எல்லா யூசர் ரிவ்யூஸும் பாருங்க. உங்களுக்கு எது தேவையோ அது வாங்க. ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.